அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டு இருக்கிறார். எப்படி சொல்லியிருக்காரு? இன்னைக்கு யாராவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க யாரு? நல்ல வேலை யோனத்தானுக்கு அந்த கட்டளை தெரியாம இருந்துச்சு. பிரைஸ் காட். உடனே டக்குன்னு நின்னுட்டா தேன்குட்டை குத்தி. இப்போ இந்த சவுலுடைய கட்டளைக்கு இவங்க பயந்ததுனால தான் அங்கே எழுதியிருக்கு பாருங்க 25 இருந்து, தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டி இருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் சொல்றாருன்னா, ஒரு இடத்துல சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ கர்த்தரை குறித்தே. ஓகே, இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம குதிரையை குறித்து என்ன பண்ணிடக்கூடாது? மேன்மை பாராட்டிடக்கூடாது. ரதங்களை குறித்து என்ன பண்ணிடக்கூடாது? மேன்மை பாராட்டிட கூடாது. ஓகே, இப்போ பவுல் வந்த உடனே அவரு டயலாக்கு கொஞ்சம் மாத்துறாரு. கர்த்தருங்கிறதுல இருந்து எடுத்துட்டு அவர் வேற இடத்துக்கு கொண்டு போறாரு. நாங்கள் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோங்காரு. பிரைஸ் காட். இப்போ யூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பவுல இவன் கர்த்தருக்கு விரோதமா தேவதூஷணம், கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டன்னு என்ன பண்ணியிருக்காங்க? ரதங்களை குறித்தோ குதிரையை குறிச்சோ சிலுவையை குறித்து என்ன பண்ணக்கூடாது. ஆனால் இவன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறேன்னு அவர் சொல்றாரு. சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும். அதுக்கப்புறம் பவுல் இன்னொரு இப்போ பாருங்களேன், இப்போ உள்ளவங்களுக்கு கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும் தப்பு கிடையாது, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டணும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டணும் தப்பும்பாங்க. பவுல் சொன்னாரு, என் ஊழியத்தை நான் மேன்மை படுத்துகிறேன். பிரைஸ் காட். ஏன் அப்படின்னா, இந்த வெளிப்பாடுகள் ஜனங்களை போய் சென்றடையணும், அவங்க கண்கள் தெளியணும், சரீரம் வெளிச்சமா இருக்கணும். இந்த ஒரே நோக்கம்தான். அடுத்து அல்டிமேட் எய்ம் என்னன்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உங்க சித்தம் செய்யப்படுறது போல இந்த பூமியிலேயும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. கையை தட்டி பிரைஸ் காட். இதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? சிலுவையின் அந்த அன்பிலிருந்து, சுவிசேஷத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து எடுத்து ஜனங்களுக்கு ரீச் பண்ண வேண்டியதா. அவன் டீச்சும் பண்ணணும், ரீச்சும் பண்ண வேண்டியிருக்கு. பிரைஸ் காட். அப்போ பாருங்கள், அழகா எழுதியிருக்கு. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டு இருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் இல்லை, அந்த ராஜா என்கிற யானை நிமித்தம் பயப்பட்டார்கள். அப்ப இவங்க எல்லாருக்கும் நாக்கு என்ன செஞ்சிட்டு? எச்சில் ஊறிட்டு. ஏங்க, இன்னைக்கு ஆரோக்கியம் வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? வேணும், ஆனா இப்படி வேண்டாம், இது முடியாது. மாத்திரை மருந்தை சாப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நான் சொல்றேங்க, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க இப்போ ரெகுலராக டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த சத்தியத்தை பேசுகிறோம், உடனே டேப்லெட்லாம் தூக்கி தூர போட்டு நம்ம அப்படிலாம் சொல்லலை. சரி, டேப்லெட் ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க, இதையும் கொஞ்சம் எடுங்கங்க, வித்தியாசத்தை பாருங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, தூக்கி தூர போடாண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை என்ன பண்ணுங்க, குறைங்க. இதை கூட்டிக்கிட்டே இருங்க. நல்ல ரிசல்ட் உண்டாச்சுன்னா அப்படியே குறைச்சிட்டு இதை எடுத்துட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எச்சு ஊறும், சில ஆணை நிமித்தமும் சில யானை நிமித்தமும் பயப்பட்டு அதை என்ன பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். காட்டிலே தேன் ஒழுகி கொண்டிருக்கிறது. நல்ல நம்ம வாட்டுக்கு யாரை பற்றி சவுல் என்ன சொன்னார்னே நமக்கு தெரியலை. உட்காந்து நம்ம வாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ருசி பார்க்கவில்லை, புசித்து கொண்டிருக்கிறோம், குடித்து கொண்டிருக்கிறோம், குளித்து கொண்டும் இருக்கிறோம். Praise God. Hallelujah.